வணக்கம் நண்பர்களே. கனகம்பட்டி ஐயாட்ட நம்ம எப்படி முழு சரணாகதி அடையணும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கனகம்பட்டி ஐயாட்ட மட்டும் இல்லை, நம்ம ஒரு குருவை முதல்ல நம்ம வாழ்க்கையில தேர்ந்தெடுக்கணும். அது எந்த சித்தராகவும் இருக்கலாம். அந்த சித்தர்கிட்ட நம்ம வாழ்க்கையை எப்படி முழுமையாக நம்ம அர்ப்பணிக்கணும், அந்த கடவுளை நம்ம அடையிறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம எப்படி ஆன்மீகத்தில் அடுத்தடுத்த நிலைக்கு உயரணும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நிறைய ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சித்தர்களோட வாழ்க்கை வரலாறுகளையும் அவங்களோட மகிமையிலையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம வாழ்க்கையில குருவை நம்ம தேர்ந்தெடுக்கணும். நம்ம எல்லா கோயிலுக்கும் போறோம், நம்மளோட வேண்டுதல் வைக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு விதமான வழிபாடு. ஆனா நம்ம வாழ்க்கையில நம்மளை வழி நடத்தக்கூடிய ஒரு குருவை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு குரு இருப்பாங்க. அவங்க அந்த ராசியில பிறந்ததுனால அந்த குருவுக்கு அந்த ராசி நட்சத்திரத்துல சிறப்பு பூஜைகள்லாம் நடக்கும். இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு யாரு மேல அதிகமா ஈர்ப்பு இருக்கு, அந்த எந்த ஜீவ சமாதிக்கு போனா அவங்களுக்கு அதிக ஆற்றல் அவங்களுக்கு கிடைக்குது, அவங்க மனசு ரொம்ப நிம்மதியாகுது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் அந்த ஒரு நிம்மதியும் அமைதியும் கிடைக்காது. ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் அவங்களுக்கு அதிக வைப்ரேஷன்ஸ் அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்படி முதல்ல அவங்களோட ஆத்மா எந்த ஜீவ சமாதியில அதிகமா கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கணும். அடிக்கடி அந்த ஜீவ சமாதிக்கு போயிட்டு வரணும். அந்த சித்தரோட வாழ்க்கை வரலாறையும் அவங்களோட மகிமைகளையும் அவங்க முழுசா தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அப்பதான் நம்ம அந்த சித்தர்கிட்ட நெருங்க முடியும். அவங்கள நம்ம குருவா ஏத்துக்க முடியும். அவங்க நம்மளை சீடனா ஏத்துக்குவாங்க. நம்ம அவங்கள குருன்னு சொல்றதை விட அவங்க நம்மளை சீடனா ஏத்துக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும் நம்ம வாழ்க்கை முறையில. இப்போ உதாரணத்துக்கு கனகம்பட்டி ஐயாவை நம்ம குருவா எடுத்துக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்குவோம். இப்போ ஐயா நம்ம கோயிலுக்கு அத்தனை கூட்டம் வருது, எவ்வளவு பக்தர்கள் அங்க வராங்க. இதுல நிறைய பேருக்கு எப்படி பூஜை பண்ணணும், அங்க எப்படி ஐயாவோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, ஐயா எதை விரும்புனாங்க, எதுவுமே தெரியாம எல்லா கோயிலுக்கு போற மாதிரி வந்துட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் சந்தேகங்கள் அங்க கேட்டிருக்காங்க, எப்படி கும்பிடணும், நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறோம் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஒரு 10 கோயிலுக்கு போற மாதிரி, பொதுவா எல்லா கோயிலுக்கு போற மாதிரி வந்துட்டு போறாங்க. அது பலன் இல்லைன்னு நான் சொல்லலை, அதுலயும் பலன் உண்டு. ஆனா நம்ம முழுமையா நம்மள ஒரு குருவிட்ட சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னா அதோட பலன் பல மடங்கு அதிகமாகுது. அது எப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இப்ப கனகம்பட்டி ஐயாவை நம்மளோட குருவா நம்ம ஏத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஐயாட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். மனசுக்குள்ளேயே ஐயாட்ட நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஐயா எப்போ நம்ம கூடயே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துகிட்டே இருக்கணும். நம்ம என்ன பண்ணினாலும் நம்ம சாப்பிட்ற கை ஐயாவை நீங்க ஏத்துக்கீங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடணும். நம்ம ஒரு செயல் ஆரம்பிக்கிறோமா, ஐயாட்ட குருவே நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு ஆரம்பிக்கணும். நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் நம்ம குருவிட்ட தான் நம்ம சொல்லணும். நம்ம ஐயாட்ட சொல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாது. எப்பவும் அவர் நம்ம கூடயே இருக்கிறாரு, நம்மளோட செயல்கள் எல்லாத்துலயும் அவர் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம மனப்பூர்வமா நம்பணும். நம்ம ஐயாவை ஒவ்வொரு இடத்துலயும் உணரணும். நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு கெடுதல் பண்றோம் அப்படின்னா ஐயா பக்கத்துலயே இருந்து பார்த்துட்டு இருக்காங்க, அவர் கோவப்படுவாரு அப்படிங்கிறத நம்ம உணரணும். ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்றோம் அப்படின்னா ஐயா நம்ம கூட இருந்து அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நம்ம உணரணும். பகவான் எப்பவும் நம்ம கூடயே தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாம நம்ம ஒரு விஷயம் பண்ண முடியாது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் குருகிட்ட இருக்கிற நம்மளோட நெருக்கம் அதிகமாகும். நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா குரு படைச்சிட்டு சாப்பிடணும். நம்ம எந்த ஒரு காரியத்தை நம்ம தொடங்குறோம் அப்படின்னாலும் குருகிட்ட சொல்லிட்டு தான் தொடங்கணும். நம்மளுக்கு ஒரு சின்ன ஆபத்து வருதா, ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வருதா, குருகிட்ட எனக்கு இது மாதிரி வந்திருக்கு குருவே, நீங்க தான் சரி பண்ணி கொடுக்கணும், நீங்க இருக்கிறீங்களா, நீங்க தான் வழி நடத்தணும், நான் தவறான பாதையில போயிடாம என்னதுல இருந்து நீங்க தான் மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க குருகிட்ட அது உதவி கேட்கணும். நீங்க ஒரு சந்தோஷம் வருதா, குருகிட்ட உங்களாலதான் இது முடிஞ்சுது, உங்களாலதான் இது நடந்திருக்கு, நீங்க எப்பவும் என் கூட இதே மாதிரி இருந்து என்ன வழி நடத்தணும் அப்படின்னு நீங்க குருகிட்ட சொல்லணும். நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நம்ம குருகிட்ட சொல்லணும். நம்ம குரு நம்ம கூடயே இருக்கிறாங்கிறத நம்ம உணரணும். இப்போ கனகம்பட்டி ஐயா ஒழுக்கமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும் அப்படின்னு தான் தன்னோட பக்தர்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஐயாவோட வழிபாட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்மளோட வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், தவறுகள் பண்ணி இருந்திருக்கலாம், நம்ம அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைச்சிருந்திருக்கலாம், துரோகம் பண்ணியிருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா ஐயா வழிபாட்டுக்கு நம்ம போனதுக்கு அப்புறம் நம்ம முழுசா நம்ம மாத்திக்கணும். நம்மளோட கெட்ட எண்ணங்கள் எல்லாமே மாறிடணும். நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் நமக்குள்ள இருக்கணும். நல்லது மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு நினைக்கணும். நம்மளுக்கு ஒருத்தவங்க கஷ்டமே பண்ணாலும், நம்மளுக்கு ஒருத்தவங்க துரோகமே பண்ணாலும் நம்ம அவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலுமும் நம்ம நினைக்க கூடாது. எனக்கு இது மாதிரி நடந்துருச்சு குருவே, நீங்க பாத்துக்குங்க, நீங்க தான் எனக்கு வழி நடத்தணும், நீங்க என்னை பாத்துக்குங்க, எனக்கு இது மாதிரி என்னை ஏமாத்திட்டாங்க, நான் இதுல மீண்டு வர்றதுக்கு நீங்க தான் எனக்கு வழியை காட்டணும் அப்படின்னு குரு மேல நீங்க முழு நம்பிக்கையோட அவர்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு உங்களோட வேலையை நீங்க பார்த்துக்கிட்டுருங்க. மீண்டும் நீங்க அவங்களை எதிர்த்து நீங்க அவங்களோட சண்டை போடணும், போட்டியிடணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு அவசியம் கிடையாது.
கர்ம வினைகள் அதோட வேலையை அது தன்னப்பாட்டில் செய்யும். நம்மளோட பாவங்களையும் கர்மாக்களையும் போக்குறதுக்கு குருக்கள் முறைகளை கையாளுவாங்க. அது நம்மளுக்கு தெரியாது. காலம் போக போக தான் நம்ம அதில் உணர முடியும். இப்போ ஒருத்தர் நம்ம குருவை கும்பிடுறோம், நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கிறோம், ஒரு மேல்மையான இடத்துக்கு நம்ம போயிடுறோம், நம்ம கூடயே இருக்கிறாருங்கிறத நம்ம உணர்றோம். ஆனா நம்ம கஷ்டம் வர்றப்போ கடவுள் என் கூட இல்லை, கடவுள் எனக்கு எதுவும் உதவி பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் வந்துருது. அப்போ மட்டும் ஏன் கடவுள் நம்மகிட்ட இல்லாம போயிடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? கடவுள் எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பாங்க. நம்மளுக்கு வர ஒரு பெரிய ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக தான் சின்ன சின்ன நஷ்டங்களையும் விரயங்களையும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நல்லா இருக்கிற தொழில் திடீர்னு ஒரு நஷ்டமாகுது, ஒரு முடக்கமாகுது அப்படின்னா நமக்கு வேற ஒரு ஆபத்தை இதுல விலக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம நம்பணும். அதை நம்ம நினைச்சுக்கணும். ஏன்னா அதான் உண்மை. நம்மளோட கர்மாக்கள், நம்மளோட பாவ வினைகள் அதுல என்ன இருக்கோ அதோட தாக்கத்தை மாத்தி நம்ம அதுல இருந்து வெளியே கொண்டாடுறதுக்கு தான் குரு நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க, நம்ம கூடயே இருப்பாங்க. நம்ம ஒரு தடவை அவங்களுக்கு நம்மளை அர்ப்பணிச்சிடறோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை மாத்துறதுக்கு அவங்க அவ்வளோ ஒரு தீவிரமா வேலை செய்வாங்க. நம்ம கூடயே இருப்பாங்க, நம்மளுக்கு நல்லதை மட்டும்தான் நினைப்பாங்க. நம்ம இப்ப நினைக்கலாம் நமக்கு ஒரு மாதிரி நஷ்டமாயிருச்சு, நம்ம இவ்வளவு இழப்புகள் இழந்துட்டோமே, அப்போ நம்ம கடவுள் வேண்டுனாலும் நம்ம என்ன பண்றது, குரு நம்ம கூட இருந்தாலும் இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு நம்ம அப்போ கோவப்படலாம், அவங்க மேல நம்ம சந்தேகப்படலாம். ஆனா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம நாட்கள் போக போக தான் நம்ம உள்ளுக்க முடியும். நம்மளுக்கு வர மிகப்பெரிய ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாத்துறது குரு தான். அதனால நம்மளோட குரு நம்பிக்கை முழுமையா இருக்கணும். நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம குருவை நம்ம கெட்டியா பிடிக்கணும். குருவிட்ட இருந்து நம்ம விலகிடக்கூடாது. அப்பதான் நம்ம இந்த கஷ்டம் மீண்டு வர முடியும். நம்மளுக்கு வர்ற கஷ்டத்தோட அளவு எந்த அளவோ அதோட அதிகமான அளவு நம்மளோட கர்மா இருக்குங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். அந்த கர்மால இருந்து குரு தான் நம்மளை காப்பாத்தி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உணரணும். ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, நம்மளோட உடலோட பாகங்கள் ஏதோ ஒண்ணு இழந்துடுறோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய இழப்பா இருக்கும். அதை கூட நம்ம கஷ்டங்கள்ல மாற்றி விடலாம். இது மாதிரி பல எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதனால தெய்வத்தை என்னைக்கு நம்ம சந்தேகப்படக்கூடாது, நம்ம குருவை என்னைக்கு நம்ம சந்தேகப்படக்கூடாது. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மஸ்ரீ குருவேன்னு சொல்லுவாங்க. குரு தான் சகலமும், குரு தான் எல்லாமே. குரு தான் நம்ம வாழ்க்கையை வடிவமைச்சவர். குரு நம்ம நினைச்சா நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். குரு நினைச்சா நம்மளோட கஷ்டங்கள்ல இருந்து ஈஸியா நம்மளை மீட்டு வெளியில கொண்டு வர முடியும். குரு நினைச்சா நம்ம வாழ்க்கையில என்ன வேணாலும் நம்மளுக்கு பண்ணித்தர முடியும். ஸோ குரு மேல இருக்கிற நம்பிக்கை தீவிரமாகவும் முழு பக்தியும் ஒழுக்கமான முறையிலையும் நேர்மையான முறையிலையும் குரு காட்டின வழியில நம்ம நடக்கிறப்போ குரு நம்மளை நெருங்கி வருவாங்க. குரு நம்மளை சீடனை ஏற்றுக்குவாங்க. நம்மளோட கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையும் போக்கி நம்மளோட வாழ்க்கையை ஒளிமயமா மாற்றுவாங்க. உடல் ஆரோக்கியமும் குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் இருந்தாவே போதும். அதான் மிகப்பெரிய செல்வம். அதை குரு நம்மளுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. இன்னும் பல ஆன்மீக தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களோட சந்தேகங்களை கமெண்ட்ல நீங்க கேட்கலாம். அதுக்கான விளக்கங்கள் அடுத்தடுத்த பதிவுல உங்களுக்கு அளிக்கப்படும். சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். பழனிசாமி சாமிகள் திருவடிகள் சரணம்.